பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. வணக்கம். நம்ம வடிவேல் ஆடி தருடி மாட்டிக்குவாரு. அந்த கதை உங்களுக்கு தெரியும். பதில் கேட்டா வித்தியாசமா சொல்லுவார். அவன் சின்னைய ஒத்த வீட்டுக்காரையும் பாவம் அங்கிட்டு போகணும்ல, அவனும் தனியா போய் வரணும்ல, என்னடா அப்படின்னு. இப்படி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம விதவிதமா இப்ப பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விதவிதமா பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏன் வந்தது? அப்ப திருடர்கள் தான் விதவிதமா பதில் சொல்லுவாங்க. இப்ப தேர்தல் ஆணையம் அந்த வேலையை செய்யுது. என்ன அப்படின்னா, இந்த மாலை நேரமா வாக்குச்சாவடியில நிறைய இடத்துல 1 மணி நேரத்துல ஆயிரக்கணக்கில் ஓட்டு போட்டிருக்காங்க. இது சாத்தியமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் நாங்க செக் பண்ணணும். நீங்க அந்த காணொலிகளை கொடுங்க. இவ்வளவு வாக்கு சீட்டு குளறுபடிகள், தேர்தல் வித்தியாசங்கள் இதெல்லாம் இருக்கனால நீங்க அந்த வாக்குச்சீட்டுல ஓட்டு செலுத்தின அந்த நேரத்துல நாங்க கேட்கக்கூடிய காணொலிகளை பூரா கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அந்த தேர்தல் ஆணையர் என்ன பதில் சொல்லலாம்? அவர் வித்தியாசமா ஒரு பதில் சொல்லி இருக்காரு. என்ன தெரியுமா? தாய்மார்கள், மகள்கள், மருமகள்கள் உள்ளிட்ட பெண்கள் எல்லாம் ஓட்டு போடக்கூடிய அந்த காணொலிய, அந்த வீடியோவை உங்ககிட்ட நான் தரணுமா அப்படின்றாரு. என்னையா பேசுற? ஓட்டுச்சாவடியில பெண்கள் ஓட்டு போட்ட காணொலியை தானே கேட்கிறோம். அதுக்கே நீ என்னமோ பாத்ரூம்ல குளிச்ச வீடியோ கேட்ட மாதிரி, அல்லது பாரதிய ஜல்சா கட்சின்னு நீ உங்க கட்சிக்கு பேர் இருக்கிற மாதிரி பலானா வீடியோ அதை கேட்டது மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற. முதல்ல வீடியோ கூட ஓட்டு போட்ட சாவடியில பெண்கள் ஓட்டு போட்ட வீடியோ கூடியா அப்படின்னு கேட்டா பதில பாருங்க. மகள்கள், மருமகள்கள் எல்லாம் போட்டாங்க. அந்த காணொலிகளை உங்ககிட்ட தரணும் அப்படின்னு. அதான் பிரகாஷ்ராஜ் நல்லா கேட்டிருக்காரு. அது என்ன உடைமாற்றம் அறையா வாக்குச்சாவடின்றது அப்படின்னு. மற்றவங்களும் கேட்டிருக்காங்க, குளிக்கிற பாத்ரூம் வீடியோவா கேட்டோம், ஓட்டு போட்ட வீடியோ தானே கேட்டிருக்கோம் அப்படின்னு. அப்ப இது திட்டமிட்டு தேர்தல் ஆணையர் தெரியாம பேசுற விஷயம் இல்ல, ஒரு மாட்டிக்கிட்ட திருட தப்பிக்கிறதுக்கு பேசுற விஷயங்கள். இது மட்டும் இல்ல, இப்ப விதவிதமா பதில்கள் சொல்லிக்கிட்டே போறாங்க. அது மட்டும் இல்ல, சிலர் ரொம்ப ஆத்திரம் அடைகிறாங்க. உதாரணத்துக்கு கேரளாவில் சுரேஷ் கோபி, அவரு மாவட்டம் திருவனந்தபுரம், திருச்சூர்ல அவர் குடும்பத்துக்கு எல்லாம் இது வாக்காளர் பட்டியல் வாங்கி ஓட்டு போட்டுட்டு மறுபடியும் கிளம்பி போயிட்டாங்க. இது ரொம்ப வெளிப்படையா மாட்டிக்கிச்சு. அப்ப இங்கேயும் குளறுபடி, இங்கேயும் பிரச்சனைன்னு சொன்னா அவன் எதிர்கட்சிக்காரையும் பூரா குரங்கு மாதிரி பேசுறாங்க, குரங்குகள் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்கட்சிக்காரங்களை திட்டிருக்கிறார். இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிட முடியுமான்னு பாக்குறாங்க. முடியாது. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல சுப்ரீம் கோர்ட்ல விசாரணை வந்துகிட்டு இருக்கு. இது ஏன் இந்த தேர்தல் ஆணையர் பயங்கர திருட்டு பயலா இருக்கிறான் அப்படின்றது நம்ம இத சொல்றோம்னா, 15 நாளா ராஜீவ் காந்தி, இந்த ராகுல் காந்தி இந்த ஆவணங்களை எங்கள்கிட்ட கொடுங்க, 65 லட்சம் பேரை பீகார்ல நீக்கிருக்கிறீங்க, சரி யாரு பேரெல்லாம் நீக்கிறீங்கன்ற லிஸ்ட மட்டும் கொடுங்க, ஆகாத லிஸ்ட் தானே அப்படின்னு கேட்டா, அப்ப அந்த லிஸ்ட் வேணும்னா நீங்க என்ன பண்ற, அந்த லிஸ்ட் எல்லாம் சரியாதான் இருக்குன்னு வந்துச்சுன்னா என் மீது எந்த தண்டனை வேணா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பத்திரம் எழுதி தர தயாரா அப்படின்னு கேள்வி. இப்ப அப்ப நீ முதல்ல எழுதி தர தயாரா? அப்படி சரியா இருந்துச்சுன்னா நீ நாட்டுக்கு தொங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுதி தர தயாரா அப்படின்னு கேட்க முடியுமானா கேட்க முடியும். அப்ப இதெல்லாம் என்ன வாதங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா? இது முழுக்க திருடர்கள் பேசக்கூடிய மொழி, திருடர்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ். அதுக்கு வந்துட்டாங்க. அப்ப எல்லா பதில்களும் தேர்தல் ஆணையத்திலிருந்து இப்படித்தான் இருக்கு. மிரட்டுவதாக, அல்லது சம்பந்தம் இல்லாம பதில் சொல்றது, மனவியாதிக்கார மாதிரி பதில் சொல்றது, இதெல்லாம் பார்த்தோன்னா காரியக்கார பைத்தியங்களுடைய பதில்கள். இவன் விதவிதமா பதில் சொல்வதன் மூலமாக தப்பிக்க பார்க்கிறாங்க. அப்ப இது ஒரு வகையான மிரட்டல்கள். அப்புறம்
ஏகப்பட்ட பேர்களை நீக்கி இருக்கிறீங்களே, இதெல்லாம் அதுவும் 00ன்னு அட்ரஸ் போட்டு இப்படி பண்ணி இருக்கீங்களே ஃப்ராடுத்தனம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, தெருவுல தெருவுல வீடு இல்லாதவர்கள், குழாய்களில் தங்கி கொண்டிருப்பவர்கள், தெருக்களில் தங்குபவர்கள், அனாதையாக திரிபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நாங்க முகவரி, அவங்களுக்கெல்லாம் முகவரி இருக்குமா? இருக்காது. அவர்களுக்கு தான் நாங்க 0ன்னு கதவு எண் கொடுத்து நாங்க வாக்காளர்களா அவர்களுடைய உரிமையை காப்பாத்துறோம். அதையே இவங்க தப்பா சொல்றாங்க. டேய், என்னடா சொல்றீங்க? சரி, 35ன்னு ஒரு நம்பர் கொடுத்து அதுல ஏன்டா 45 பேருக்கு வாக்காளர் பட்டியல் வந்துச்சு? அது மட்டும் இல்ல, 0ன்னு சொன்னா அதுல 50 பேர், 00 அது மட்டும் 3.5 லட்சம் பேர். அதாவது 000000000 இப்படி எல்லாம் கொடுத்த இந்த 0 முகவரி மட்டும் 3.5 லட்சம் பேர். 3.5 லட்சம் பேர் நீங்க தெருவில் இல்லாத மக்களுக்கு அப்படி தேடி போய் வாக்காளர் பட்டியல் கொடுத்து நீங்க கிளிக்க வச்சிட்டீங்களோ? அப்ப இப்படிப்பட்ட பொய்கள் இன்னைக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதன் மூலமாக நாம் தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எல்லா இடத்துலயும் இந்த திருட்டுத்தனத்தை பண்ணி இருக்கிறாங்க. இந்த செயல்பாட்டாளர் டீஸ்டா செட்டில்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க, உங்க இதுலயே அவங்க செஞ்சிருக்காங்க. ஏன்னா 2019 பாஜகவுக்கு விழுந்த ஓட்டு வெறும் 3%. அவங்க நோட்டோவோட தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி நோட்டோவோட போட்டுக்கிட்டு இருக்கிறவன் இப்ப இது 2021 தேர்தல்ல 12% வாங்கினேன் லோக்சபா தேர்தல் அப்படின்னு காமிச்சாங்க. அப்ப தமிழ்நாட்டிலயும் இந்த குளறுபடி இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வானதி, நயினார் இவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றது சோதிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஆவணத்தை செக் பண்ண வேண்டிய அவசியமா இருக்கு. ஏன்னா வானதி கமலஹாசனை ஜெயிக்கிற அளவுக்கு இங்க ஒரு பிரபலமா? அப்படி ஒரு ஓட்டு வாங்கிடுவாங்களா? இது வந்துட்டு உலகத்திற்கு வந்த வெளிப்படையான சந்தேகம். உண்மையிலே அவர் கமலஹாசன் தான் ஜெயிச்சிருப்பாரு. அவ எப்படி இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்கன்னு சந்தேகம் வரக்கூடிய எல்லா வாக்குச்சாவடிகளையும் எல்லா தொகுதிகளையும் மறு விசாரணை செய்யணும் அப்படின்றது ரொம்ப நீதியான கோரிக்கை. இன்னொரு விஷயம், எல்லாரும் வசம்பெடுத்து நாக்குல தேய்ச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த இனிமேல் சொல்லாதீங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் என்பது தன்னாட்சி அமைப்பு இல்ல. அப்படி இருந்தது ஒண்ணு அழிச்சிட்டாங்க. அதனால உங்க நாக்குல இருந்து அழிச்சிருங்க. தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அது தன்னாட்சி அமைப்பு இல்லை. எப்படி? அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்ச வேலை என்ன அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர், பிரதமர், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி 3 பேர் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இந்த பக்கம் ஆளுங்கட்சி, இந்த பக்கம் எதிர்கட்சி. அப்ப 2 பேரும் யாருக்கும் ஃபேவரான ஆளுகளை விட மாட்டாங்க. அப்படியே விட்டாலும் 2 பேர் சேர்ந்து ஒரு ஊழல்வாதியை நியமிச்சாலோ அல்லது பொது பேர்ல சிக்கல் உள்ளவராக இருந்தாரோ சீஃப் ஜஸ்டிஸ் அவருக்கும் முடிவெடுக்கவும் கருத்து சொல்லவும் உரிமை இருக்குன்னு சொல்லி ஒரு சபையை உருவாக்கி வச்சிருந்தாங்க. இந்த பாஜக சங்கிகள் வந்தோடனே செஞ்ச வேலை என்னன்னா, மோடி, அமித்ஷாவும் சேர்ந்து அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த தேர்ந்தெடுக்கும் குழுவுல தேவையில்லைன்னு தூக்கி விட்டாங்க. அப்ப இப்ப யாரு அதுல இருக்கிறதுனா உள்துறை அமைச்சர். இப்ப கணக்கு அந்த குழுவுல யார் இருப்பானா, மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி. ரைட்டா? இப்ப ராகுல் காந்தியை பொறுத்தளவு ஒரு ஆளு, மோடி, அமித்ஷா 2 பேர். அப்ப மெஜாரிட்டியின் அடிப்படையில யார இவங்க விரும்புறாங்களோ தூக்கி போடலாம். அப்படி தூக்கி போட்ட ஒரு ஆள் தான் இந்த இப்ப இருக்கிற தியானேஷ்குமார். இதற்கு முன்னால ஒரு ஆள் இருக்குது, இன்னொரு ஆள் இருந்தாப்புல, அவர் மோடியுடைய அக்கா மகன் சொல்றாங்க. இது தேர்தல் ஆணையரா இருந்தவர், நமக்கு என்னன்னு டீட்டெயில் தெரியல. அப்ப இப்படிப்பட்ட ஆள்களை இஷ்டத்துக்கு போடக்கூடிய ஒரு அமைப்பா மாறி போச்சு. அதனால இனிமேல் தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அமைப்பு நம்ம வாயால சொல்லக்கூடாது. ஆனா இப்ப அவங்க அதை வந்துட்டு ஒரு எஸ்கேப் கேட்டா பயன்படுத்துறாங்க, தப்பிச்சு போறதுக்கான வழியா. எப்படின்னா, இப்ப நீங்க தேர்தல் குளறுபடி, வாக்காளர் பட்டியல் திருத்தம் 000 அட்ரஸ் இல்லாதது, 124 வயசுல ஒரு குமரி போய் ஓட்டு போட்டாங்கன்றது,
செத்து போனவங்க காணாம போனவங்க அவங்க உயிரோட கூட்டு போய் தேநீர் குடிச்சு ராகுல் காந்தி காமிச்சாரு. இப்படியான எல்லா உண்மைகளும் பூதாகரமா வெளிவந்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கையும் களவுமா பிடிபட்ட பிறகு இந்த தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அமைப்பு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றது. அதுக்கு தான் தன்னாட்சி அமைப்புன்ற பெயரை பயன்படுத்துறாங்க. ஆனா பாஜக காரங்க 2 பேர் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஆளை நியமிக்கிறது அர்த்தம் பேரு எப்படி தன்னாட்சி அமைப்பா இருக்கும். அப்ப தன்னாட்சி அமைப்பாக இருந்த தேர்தல் ஆணையம் மாற்றப்பட்டு விட்டது. இந்த மாத்திரைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வழக்கு சிலர் போட்டாங்க. அந்த வழக்கின்படி 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசனாவை கூடி பேசி இது ரொம்ப தப்பான முறை, தன்னாட்சியை அளிக்கிற முறை சொல்லி 2023 மார்ச்ல ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்படியே உச்ச நீதிமன்றம் தலையிடுது, அப்ப இதுக்கு வேற ரூட் இருக்குன்னு சொல்லி அதே ஆண்டுல ஆகஸ்ட் மாசத்துல பாராளுமன்றத்துல ஒரு சட்டத்தை போட்டு இனிமேல் தேர்தல் ஆணையர் இப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாரு. யாரு? பிரதமர், உள்துறை அமைச்சர், எதிர்கட்சி தலைவர். அப்ப மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி இப்படி ஒரு செட்டப்புக்குள்ள கொண்டு வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, மொத்தத்துக்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற ஆள் தான் தேர்தல் ஆணையர். அப்ப அது தன்னாட்சி அமைப்பு கிடையாது. ஆனா இந்த தேர்தல் ஊழல் குளறுபடி எல்லாம் பண்ணிட்டு அப்ப அவங்க என்ன பண்ணலாம்னு காத்திருக்காங்கன்னா, ஏன் பதில் சொல்லாம எனக்கு நானு கோயில் மாடு மாதிரி உலகம் சுத்திக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு தெரியுறாங்கன்னா, இதை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எங்களுக்கு அது நம்மள தன்னாட்சி அமைப்புன்னு சொல்லுவான். அன்னைக்கு நம்ம செருப்பகல்கிட்டு நிக்கணும். எதிரா தன்னாட்சி அமைப்புன்னு சொல்லி அந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இவங்க இந்த தன்னாட்சி அமைப்புன்னு சொல்வதன் மூலமாக தாங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு எஸ்கேப் ரூட்டா இதை பயன்படுத்துறதுக்கு தான் அந்த டைட்டில் இன்னும் மெயின்டைன் பண்றாங்க. அதனால இந்த தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அமைப்புன்னு எவனாவது சொன்னாங்கன்னா செருப்ப கழட்டிக்கோங்க என்று தெரிவித்து கொண்டு, நமக்கு அடிப்படையிலேயே இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பு முறையின் சாதாரண நடைமுறையான இந்த தேர்தலையே ஒழிப்பதற்கு பாஜக என்கிற பாசிச அமைப்பு களம் இறங்கி இருக்கிறது. எனவே தமிழக மக்களை அனைவரும் விழிப்படைவோம். இந்திய ஒன்றிய அளவில் இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக போராடக்கூடியவர்களுக்கு நல்லாதரவும் உதவிகளும் செய்வோம். நாமும் உடன் இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜோட பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.